ஒளிமயமான தீபாவளி பண்டிகையை ஒட்டி இந்திய மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக புதுச்சேரி மக்களுக்கு எனது அன்பான தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி பண்டிகை நாட்டு மக்களிடையே ஒற்றுமை, சகோதரத்துவத்தை பலப்படுத்துகிறது. இந்த தீபாவளி நம் அனைவரது வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தை, மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக அமையட்டும். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் லட்சிய பாதையில் இந்தியா பயணித்து கொண்டு இருக்கிறது. அதை வலுப்படுத்தவும் விதமாக சுயசார்பு இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் கொள்கையை பின்பற்றி இந்திய கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பரிசு பொருட்களை வாங்கி இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக, சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஹாப்பி தீபாவளி. பல்வேறு சமூக பின்னணிகளை சார்ந்த மக்களை ஒன்றிணைத்தல், கலாசார பாரம்பரியத்தை பாதுகாத்தல், உள்ளூர் வணிகங்களுக்கு வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை வழங்குதல், ஆன்மீக சிந்தனைகளை பிரதிபலித்தல் போன்ற உள்ளார்ந்த பண்புகளை இந்திய பண்டிகைகள் கொண்டுள்ளன. அத்தகைய பண்டிகைகளில் தீபாவளி முக்கியமான ஒன்றாகும். தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் பரவலாக கொண்டாடப்படுவதற்கு இருளை நீக்கி ஒளியும், தீமை அழித்து நன்மையும், அறியாமை அகற்றி அறிவும் மேலோங்கும் என்ற ஆழமான நம்பிக்கையே அதன் காரணம் ஆகும். மகிழ்ச்சியையும் வெற்றியையும் செழிப்பையும் தரும் இந்த தீபாவளி மத்தாப்புகளும் பட்டாசுகளும் வான வேடிக்கைகளும் வானத்தை ஒளிர செய்வது போல் உங்கள் அனைவரது வாழ்வையும் மகிழ்ச்சியால் ஒளிர செய்யட்டும். அனைவரும் பாதுகாப்பாக மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடி மகிழ எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீமைகளை நீக்கி உலகில் நன்மைகள் பயக்க வேண்டி கொண்டாடப்படுகின்ற ஒரு நாளாக இந்த இனிய தீப ஒளி திருநாள் உலகின் பல்வேறு பகுதிகளில், இந்தியா மட்டுமல்ல உலகில் உள்ள பல்வேறு பகுதிகளில் சிறந்த முறையில் இது கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு திருவிழாவாகும். இன்றைக்கு நரகாசுரனை வதம் செய்து உலக மக்கள் வளம் செழிக்க கொண்டாடப்படுகின்ற ஒரு நாளாக இந்த தீப ஒளி திருநாள் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு திருநாளாக விளங்கி கொண்டு வருகிறது. இது இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு அமைந்த பிறகு இன்றைக்கு இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த திருநாளை சிறந்த முறையிலே கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு பல்வேறு வகையான உதவிகளை நாட்டு மக்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் திட்டங்களை இதுபோன்ற தினங்களில் செயல்படுத்தி கொண்டு வருகின்றார். குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற தொடர்ந்து சுதந்திரம் பெற்ற காலம் முதல் இன்று வரை இல்லாத அளவிற்கு ஒரு புதிய மேம்பாலங்கள் முதன்முறையாக புதுச்சேரிக்கு 436 கோடி ரூபாய் முழுவதுமாக மத்திய அரசின் நிதியுதவியோடு தொடங்கப்படுகின்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அதேபோன்று ஜிஎஸ்டி எனப்படும் வரிச்சலுகைகள் அளித்ததன் மூலம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை தரப்பு மக்களும் தீப ஒளி திருநாளை அத்தனை இடங்களிலும் சிறந்த முறையிலே கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காக பல்வேறு எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்தி கொண்டு வருகின்றார். புதுச்சேரியில் வாழ்கின்ற மக்களுக்காக ஆசிய உலக வங்கி திட்டத்தோடு 4750 கோடி, புதிய மேம்பாலங்கள் அமைக்க 436 கோடி, மரப்பாலம் புதிய மேம்பாலம் அமைக்க 100 கோடி, மரப்பாலம் முதல் கன்னியகோவில் வரை 6 வழிச்சாலை அமைப்பதற்காக 600 கோடி ஆக முழுவதும் மத்திய அரசுடைய நிதி உதவியோடு மாநில அரசுடைய பங்களிப்பு இல்லாமல் தீப ஒளி திருநாள் பரிசாக வழங்குகின்ற நம்முடைய பாரத பிரதமர்களுக்கு புதுச்சேரி மக்களின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கூறி புதுச்சேரி மாநில மக்களுக்கு இவ்வளவு பெரிய பரிசு வழங்கிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தீப ஒளி திருநாளான பரிசாக நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மக்களுக்கு 2021 முதல் ஒளிமயமான எதிர்காலம்,
அமைந்து கொண்டிருப்பதை நாம் கண்ணார காண்டு கொண்டிருக்கிறோம். இந்த தீபத் திருநாளில் ஒளி ஏற்றுவது என்பது எல்லா விஷயங்களையும் ஒளியேற்றி அது பெரிய அளவிலே அதை மக்களுக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை தீபாவளி நமக்கெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறது. புதுச்சேரி அரசினுடைய திட்டங்களால், மக்கள் முதல்வருடைய பல்வேறு முயற்சிகளால் இன்றைக்கு இழந்து போன பல நலத்திட்டங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் தீபாவளி என்றாலே மகிழ்ச்சி என்பதற்கு இன்னும் ஒரு ஊந்துகோலாக இன்றைக்கு அரசனுடைய திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய வறுமை அகல வேண்டும், மக்களுடைய அறியாமை அகல வேண்டும், மக்கள் வாழ்வில் ஒளி ஏற்றப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு ஆத்மார்த்தமான திருவிழாவாக தீபாவளி திருநாள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீபாவளி என்று ஒரு பல திருவிழாக்கள் இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு கொண்டாடப்படுகின்ற ஒரு சில விழாக்களிலே தீபாவளி திருநாள் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. தீபாவளி இந்தியாவில் மட்டுமல்லாமல் இன்றைக்கு நமது நாட்டை சுற்றி இருக்கிற பல்வேறு நாடுகளிலும் கூட இன்றைக்கு தீபாவளி சென்று கொண்டிருக்கிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இந்திய கலாச்சாரம், தமிழருடைய கலாச்சாரம் எந்த அளவிற்கு இன்றைக்கு கிழக்கத்திய நாடுகள், மேற்கத்திய நாடுகள் என்று தமிழர்கள் வாழ்கிற பகுதி, இந்தியர் வாழ்கிற பகுதி எல்லாவற்றிலும் இருக்கிற பொழுது நம்முடைய கலாச்சாரம் இன்றைக்கு எவ்வளவு பழமையானது என்பதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தீபாவளி திருநாளில் மக்களுக்கு எல்லா வளமும் நலமும் இல்லாமல்ல இறைவனின் அருளால் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோருடைய வறுமையும் ஒழிந்து எல்லோருக்கும் ஒரு நல்ல வாழ்வு, சுகமான வாழ்வு, வளமான வாழ்வு, நோயற்ற வாழ்வு என்று எல்லா நிலைகளிலும் மக்கள் உயர்ந்து வாழ்வதற்கான ஒரு அடிப்படை திட்டங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற புதுச்சேரி அரசினுடைய திட்டங்களுக்கு மக்கள் என்றைக்கும் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும். இன்றைக்கு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இன்றைக்கு மக்களை உயர்த்துவதற்காக நம்முடைய அதற்கான சக்தியை இறைவன் நமக்கு அனைவருக்கும் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தீபாவளி திருநாளில் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும், அரசு அதிகாரிகள், மற்ற பொது வாழ்வில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் எனது மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடிய தீபாவளி பண்டிகையில் அனைவரது வாழ்விலும் இன்பமும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன். தீபாவளி பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் பொருட்டு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மூலமாக தகுதி வாய்ந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ரூபாய் 585 மதிப்பில் மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களின் தலைமையிலான அரசு ரூபாய் 20 கோடிக்கு மேல் மக்களுக்காக செலவு செய்ய உள்ளது. எனவே மக்கள் அனைவரும் பாதுகாப்பான முறையில் தீபாவளியை கொண்டாட எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீபாவளி திருநாள் நாளில் நீங்கள் பிள்ளைகள் மீது மிகுந்த அக்கறையோடு இருங்கள். அவர்கள் பட்டாசு வெடிக்கும் பொழுது நிறைய தண்ணீரை பெரிய வாளியில் வச்சுக்க சொல்லுங்கள். எப்போதும் ஃப்ரிட்ஜில் கூலிங் வாட்டர் இருக்கணும். பிள்ளைங்க கூலிங் கிளாஸ் போட்டுன்னு பட்டாசு வெடிக்கிறது நல்லது. அதை கண்ணாடி இல்லாமல் வெடிக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கையில் க்ளவுஸ் போட்டு பிள்ளைங்களை பட்டாசு வெடிக்க விடுங்க. ஸோ பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்கிறதுக்கு கூட அப்பா அம்மா எல்லாம் பெரியவங்க பிள்ளைங்க கூட இருங்க. இந்த தீபாவளி திருநாளில் எந்த ஒரு விபத்தும் இல்லாத தீபாவளியாக மாற்றி காட்ட வேண்டும் என்று அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்றும் உங்கள் ஜான்குமார். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்திரா நகர் தொகுதி மக்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒளி பெருக, இல்லத்தில் வளமும் இன்பமும் அன்பும் பெருக என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள், என்ஆர் ஐயா அவர்கள் திலாஸ்பேட்டையில் சர்க்கரை, எண்ணெய் இதெல்லாம் ஒரு தொகுப்பு பையாக போட்டு வீடு வீடாக ரேஷன் கார்டுக்கு கொடுக்கறதுக்கு கொடுத்துருக்குறோம். அது எல்லாருக்கும் சேர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கும் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த
தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தீபத் திருநாளாம் தீபாவளி தினம் மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய நாள் என்று சொல்ல வேண்டும். ஒளிமயமான எதிர்காலத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய முதல் நாள் என்று சொல்ல வேண்டும். இந்த நாளிலே மக்களுக்கு மகிழ்ச்சி பொங்க வேண்டும், மக்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்க வேண்டும், அமைதி வேண்டும், நல்ல வளர்ச்சி வேண்டும், நல்ல வாழ்க்கை வேண்டும். இப்படிப்பட்ட எல்லா நிலைகளையும் தரக்கூடிய ஒரு அருமையான நாள், நம்பிக்கை தரக்கூடிய நாள், நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நாள் என்று சொன்னால் தீபத் திருநாளாம் இந்த தீபாவளி நாளைத்தான் சொல்ல முடியும். அதேபோல் உலக அமைதிக்கென்று வித்திடப்படுகின்ற காசா இஸ்ரேல் போரானது இன்றைய தினம் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது. அது ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆனாலும் பல உயிர்களை வாங்கிய அந்த போரானது உலக மக்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இல்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் எதிர்காலத்திலே அப்படிப்பட்ட நிலைகள் வராது என்ற நம்பிக்கையோடு ஒரு மகிழ்ச்சியான நாளாக அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் நான் இந்த நேரத்திலே, அதுவும் குறிப்பாக காசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தீபத் திருநாளாம் நல்நாளிலே அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.